ஹே காய்ஸ், வெல்கம் டு எஸ்பிஆர் மீடியா தமிழ் சேனல். நான் உங்கள் பிரபு. இன்றைக்கி நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் Boultt Firepods Ninja 201 அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் இப்போ ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ் ஆஃபரில் வாங்கினேன். வேறு சேம் டே இல்லை மறுநாள் டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ புக் பண்ண மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகிடுச்சு. 24 ஹவர்ஸில் டெலிவரி கொடுத்துட்டாங்க. ஸோ பாக்ஸோட பேக்கிங் சூப்பராக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. ஸோ பேக்ஸ்க்கு பின்னாடி மாடல் பார்த்தீங்கன்னா மாடல் கொடுத்துருக்காங்க. ஃபயர்பாட்ஸோட நேமு 10 மீட்டர் ரேஞ்சில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும். அதாவது எந்த தடுப்பும் இல்லாமல் இருந்தீங்கன்னா 10 மீட்டர் ஒர்க் ஆகும். ஸோ மறைச்சிக்கு நின்றிங்கன்னா ஒர்க் ஆகாது. 4 ஹவர்ஸ் ப்ளே டைம்னா ஐ திங்க் கேமிங் டைம்னு நினைக்கிறேன். ஸோ 2.2 ஹவர்ஸ் சார்ஜிங் டைம் ஃபுல் ஆகிறதுக்கு. 250 மெகாஹெர்ட்ஸ் IPX4 இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை திறந்து உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தான் பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஸோ வாவ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பாக்ஸில் நம்ம ஃபயர்பாட். வாவ், இது நீங்கள் யாருன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ பில்டிங் பிளாஸ்டிக் நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டு ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான். Boultt. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் கேபிள், USB to டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. காங்க்ராச்சுலேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து Boultt ஆப்ரேஷன். இந்த Boultt ப்ளே ஆப்பில் நம்ம ஸ்பாட்டிஃபையை வந்து இந்த ஃபயர்பாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அன்லிமிட்டட் ஸ்ட்ரீம் நம்ம வந்து அந்த டேப் மூலியமாக அந்த ஸ்பாட்டிஃபை ஆப்பை கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம் ஃப்ரீயாக. ஸோ இதில் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணால் இந்த Boultt ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி Boultt வாட்ச், ஆமாம் அந்த வாட்சையும் யூஸ் பண்ணலாம். Boultt வாட்ச். Boultt ரெண்டும் ஒன்று தானோ? ஆமாடா தங்கம். ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸில் வந்து ஃப்ரீ புக் மை ஷோ வவுச்சர். என்னதுக்கு இது? இதை ஸ்கேன் பண்ணால் ஏதோ ரெடீம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு தெரியல. சத்தியமாக சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கா? ஹோல்ல யோ அண்ட் ஃப்ரீ மூவி டிக்கெட்டா? அட தெரிஞ்சிருந்தா புக் பண்ணி லியோவுக்கு போயிட வேண்டியது தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தலை சிங்கம் MS தோனி, இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் பிராண்ட் பேட்ச். பட் நான் வாங்கியிருக்கிறது ஃபயர்பாட்ஸ். குளோபலில் பார்த்தீங்கன்னா 2வது பரவாயில்ல. சீக்கிரமாக ஒரு வாட்சை வாங்கி அன்பாக்சிங் போட்டுருவோம். ரிஜிஸ்டர் ஆன் வாரண்ட்டி. இதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாரண்ட்டி ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் மேனுவல் புக் கண்டிப்பாக யாரும் படிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் படிக்க மாட்டேன். இருந்தாலும் படித்து தெரிஞ்சுக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இதை எடுத்துகிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம Firepods G201. சூப்பராக இருக்குது. இதில் வந்து டச் சென்சிட்டிவ் இருக்குது. சிங்கிள் டேப் பண்ணால் ப்ளே புஷ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணால் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேயே பார்க்கலாமா? எங்கே பார்க்குறது? வேறு வழி இல்லை. நம்ம மேனுவல் புக்கை படிச்சு தான் ஆகணும். சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ஏதர் 2 ஏர்பாட்ஸ்லேயும் வந்து ப்ளே புஷ் இருக்கும். நெக்ஸ்ட் டேப் பண்ணுறதுக்கு டபுள் டேப் வந்து ரைட் ஹேண்டட் ஏர்பாட்ஸ். ரைட்டில் ப்ளக் பண்ணியிருக்கிற ஏர்பாட்ஸை நீட்டாக டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக் போகும். ப்ரீவியஸ் ட்ராக்குக்கு லெஃப்ட் சைடு ஏர்பேடு. வால்யூம் அப்புக்கு ரைட்டில் இருக்கிற ஏர்பேடை அழுத்தி பிடிச்சிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட்டில் இருக்கிற ஏர்பேடை அழுத்தி பிடிச்சிங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. உங்கள் அக்கா சிரி, கூகுள் சிரியா அதான் நினைக்கிறேன். ஸோ ட்ரிபிள் டேப் பண்ணால் லெஃப்ட் ஹேண்டில் வாய்ஸ் மோடு ஒர்க் பண்ணாகும். அதே மாதிரி கேமிங் போர்டு வந்து ட்ரிபிள் டேப் ஆன் ரைட் மோட். நீங்கள் கேமிங் ப்ளே பண்ணும்போது ட்ரிபிள் டேப் ஆன் ரைட் பேன் போட்டிங்கன்னா அது ஆன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இதில் விஷயம். சார்ஜிங் வந்து ஓரளவுக்கு நிற்கும். குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் இதோட அன்பாக்சிங். ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு 699 தான் நான் வாங்கினேன். அதுவும் இல்லாமல் 664 தான் எனக்கு ஃபைனல் ப்ரைஸ் வந்தது. அதுலேயும் டிஸ்கவுண்ட்லாம் போட்டு. இது ஆக்சுவல் ப்ரைஸ் ஸ்டார்டிங்காக 1000 rupees இருந்தது. அப்புறம் 900 ஆச்சு. நான் 699 பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு 664 தான் இது கிடச்சிது. சம் பர்ச்சேஸு. ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.